ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் மாட்டு வண்டியை பார்த்தோம் மக்களே. திங்கள் சந்தை விளையாட்டு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது 2 காளை மாடை நின்னதை பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணணும், எங்களோட ஹாப்பினஸ்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மக்களே. அதுக்கு சங்கத்தின் டைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும், உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. திங்கள் சந்தை வழியாக நாங்கள் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் மாட்டு வண்டியை பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. உடனே அந்த ஹாப்பினஸை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம் மக்களே. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாட்டு வண்டிகளெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைகளில் நமக்கு அதிகமாக நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கோம். பட் இப்போல்லாம் இதை ரொம்ப அதிகமாக பார்க்க முடிகிறது கிடையாது. இந்த மலபார் தட்டுக்கடை பார்த்தீங்களா, அதுக்கு முன்னால் தான் இந்த காளை வண்டி நினைச்சது. அந்த அண்ணா அந்த காளைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, போண்டா ஏதோ கொடுக்குறாங்க அதுக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த காளை அவங்க வண்டிக்கு மேலே ஏறி அதுக்கு மேலே அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த காளைக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டை கொடுத்தாதான் அந்த காளை நல்லபடியாக நடந்து போகுமா, ரன் பண்ணி. இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா காளை வண்டி, நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த வண்டியை நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்த்தோம். இந்த காளை வண்டி ரேஸுக்கு உள்ளது. இங்கே பாருங்கள், இந்த கயிறை இதில் கெட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீலில் கெட்டி வச்சுருக்காங்க அந்த காளையோட கயிறை. இனி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வண்டிக்கு மேலே ஏறி அவங்க கிளம்பி போவாங்க. அதை நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். இந்த காளை வண்டியில் ஒரு புத்தூசி வச்சுருப்பாங்க மக்களே. அது காளை அதை கரெக்டாக போகணும் இல்லையா, அப்போ அதனால் அதை குத்தி அதை அப்படியே அடித்து அதை அப்படி போகிறதுக்கு வைப்பாங்க. அது கரெக்டாக ஸ்ட்ரைட்டான வழியில் போகணும், அதுக்காக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. நாங்கள் பார்த்த மக்களே, இவங்க ஏறி உட்காடுறாங்க, அது பாட்டுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. இங்கே நின்று அது அவ்வளவு அந்த எவ்வளோ தூரத்தில் போயிடுச்சு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ரன் பண்ணி போகுது. அதில் இந்த காளையை அதில் கெட்டி போட்டிருந்த காளையை அதில் கட்டுறாங்க. அந்த வண்டியில் கெட்டிட்டு அவங்க அதை இவங்களும் ஏறி அதில் உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே அதுக்கு தெரியுது, அது பாட்டுக்கு அது மூவ் ஆகி போகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையில் காளை வண்டி பார்த்துருக்குறேன். பட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக நம்ம பார்ப்போம், எப்போவாச்சும் ஏதாவது ஒரு காளை வண்டிகள் வெளியே போகிறத பார்த்துருப்போம். இது ரேஸ், அதாவது காளை வண்டி போட்டி உண்டு இல்லையா, அந்த காளை வண்டி போட்டிக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வண்டி தான் இது, ரேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காளை வண்டி தான் இது. லக்கேஜஸ் ஏற்றி கொண்டு போகிற காளை வண்டியும் உண்டு, ஆட்களை ஏற்றி கூட்டிகிட்டு போகிற காளை வண்டியும் உண்டு. யாராவது காளை வண்டிகளெல்லாம் பார்த்துருக்கீங்களா மக்களே? பார்த்து நீங்கள் அதுக்கு மேலெல்லாம் ஏறி ஜாடிப்படின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லுங்கள். தூக்க முடியாத வெயிட்டெல்லாம் இருக்குது இல்லையா, நல்லா ஹெவி வெயிட், அதெல்லாம் காளை வண்டியில் ஏற்றினா அது பாட்டுக்கு காளை மூவ் ஆகி போகும். அது நல்ல வெயிட்டாக அது வண்டி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது மாதிரி ஆட்களையும் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறது நம்ம பார்த்துருப்போம். கரகாட்டக்காரன் படத்தில் ஒரு பாட்டு வரும், அதில் கனகா மேம் காளை வண்டியில் ஏறி உட்காந்து அப்படி போகிறது மாதிரி இருக்கும். அது ராமராஜன் சாரெல்லாம் ஏறி உட்காந்து போகிறது மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும், அது தெரியாமல் யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ அதுவும்
அது வந்து ஆட்களை ஏற்றி கூட்டிகிட்டு போகிறது. ஸோ இப்படிப்பட்ட காலவண்டிகளை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இங்கே பாருங்கள். அவங்க அதுக்கு காலைக்கு கழுத்தில் அந்த வண்டியோட இதை வைக்கிறாங்க பாருங்கள், வச்சு அது லாக் பண்ணிடுவாங்க. அப்புறமேட்டு இந்த அண்ணா வந்து அதில் வண்டியில் ஏறுறாங்க. ஏறின உடனே அது பாட்டுக்கு போகுது, அதுக்கு புரியுது. அதுக்கு பின்னால் குச்சி இருக்குது பாருங்கள், அந்த வீல் பக்கத்தில். சங்கஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு அலுவலங்களுக்கு நன்றி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள டிஃப்ரெண்ட் அழகழகான வீடியோஸ், டூரிஸ்ட் பிளேசஸ், இன்னும் விதவிதமான புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காலவண்டி வந்து நாங்கள் குமரி திருவிழாவில் பார்த்தோம் மக்களே. சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நடந்துச்சு இல்லையா குமரி திருவிழா 2025, அதில் பார்த்தோம். எப்போச்சும் எங்கள் வீட்டு முன்னாலோடி ஒரு காலவண்டி போகும். அதை டோர் திறந்து இங்கே பார்க்குறதுக்கு முன்னால் அது அங்கே அந்த எண்டு டோருக்கு அந்த ரோடுக்கு எண்டுக்கு போயிடும். அந்தளவு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தின டைமில் வந்து நாகர்கோவிலில் காலவண்டி ரேஸ் நடக்கும் மக்களே. நீங்கள் நாகர்கோவில் மக்கள்னால் நிச்சயமாக அந்த காலவண்டி ரேஸை பார்க்குறதுக்கு வாங்க. முடிஞ்சுன்னா நாங்களும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவோன்னு மக்களே பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அண்ணா வந்து வண்டியில் ஏறிட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பக்கத்தில் குத்தூசி இருக்குது பார்த்தீங்களா? அந்த காலை வந்து ஒழுங்காக சொல் பேச்சு கேட்காம இருந்துச்சுன்னா இதை வச்சு ஒரு குத்துவாங்க, அடிப்பாங்க. ஸோ அதுக்காக ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதை கையில் எடுத்துட்டாங்க. எடுத்து அது பாட்டுக்கு அது ஏறணும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது மக்களே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது மாதிரிப்பட்ட புது அனுபவங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா? இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட தருணங்கள் கிடைக்கும்போது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க மக்களே. திரும்ப அந்த சந்தோஷங்கள் திரும்ப வராது இல்லையா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.